என்ன கெட் அவுட்னு சொல்லிட்டு நீ எங்க கெட்டின்னு ஆவற? உன்னை கெட் அவுட்னு சொன்னதாலதான் கோயில்னால இவங்க கைக்கு வந்திருக்கு. இவங்க கைக்கு எப்படி வந்துச்சு? சென்டிமெண்டால் அடிச்ச முட்டாள் ஜனங்க உடனே பத்திரத்துல கை நாட்டி வச்சுட்டாங்க. வந்துடுச்சு, ஆசையில் ஓடி வந்த கோயில் மானியம் கிடைச்சது, வீட்டை தேடி வந்தது. அம்மா கொடுத்துருமா, பத்திரமா பீரோல பூட்டி வச்சுக்கிறேன். ஹலோ பாசு, உங்களை விட அவங்க 2 எழுத்து அதிகம் படிச்சவங்க. கரெக்ட். உன் மகன் என் மக கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த கோயில் நிலம் உனக்கு கிடைக்கும். ஓகே, என் பையன் அமெரிக்காவில இருந்து வந்ததும் மேரேஜ் முடிச்சிருவோம். அக்கா அக்கா, ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன? அந்த ராஜாராமன் தங்கச்சி வழிக்கு விழுந்துட்டா. மழை காலம் இல்லையா, பாசியில வழிக்கு விழுந்திருப்பா. பிராக்சர் ஏதாவது ஆயிடுச்சா? வாழ்க்கையில வழிக்கு விழுந்துட்டாயா? கர்ப்பம் ஆயிட்டா. வெரி குட். இந்த ஆயுதம் போதும், அவன் மானத்தை மண்ணோட மண்ணாக்க. இல்ல, தெய்வம் மாதிரி இருந்த எங்க தலைவரை தூக்கு போட்டுக்க வச்சுட்டு அவருக்கு நீ மாலை போட வரியா? நீ எல்லாம் ஒரு பொம்பளையே இல்ல. அவரு தூக்கு போட்டுக்கிறதுக்கு நான் காரணமா? நான் என்ன செஞ்சேன்? என்னத்தை செய்யல? பிரசிடண்ட் ஐயா பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி எங்க எல்லாத்தையும் கை நாட்டு வாங்கிட்டு அங்க போய் கல்யாணத்தை நிறுத்திட்ட. அந்த அவமானத்தை தாங்க முடியுமா தான் அவர் தூக்கு மாட்டிட்டு செத்துட்டாரு. இங்க பாருங்க, நீங்க என்ன தேவையில்லாம தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. பிரசிடண்ட் செத்து போனது கல்யாணம் நின்னு போனதால இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடியே தான் பொண்ணு கர்ப்பவதி ஆனதால. அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இந்த சம்பந்தம் வேண்டாம்னு சொன்னது வரதட்சணை பத்தலைங்கிறதுக்காக இல்ல, இவரோட பொண்ணு யாரோடவோ சுத்தி கர்ப்பம் ஆயிட்டாங்கிறதால. என்னடி சொன்ன? உன்னை பொம்பளங்கிறதால உயிரோட விடுற. கற்புல சீத மாறி வளர்ந்தவடி என் தங்கச்சி. கௌரவத்துக்கும் கண்ணியத்துக்கும் எடுத்துக்காட்டடி என் குடும்பம். நேர்மையா நெருப்பு மாதிரி வாழ்ந்தவரடி எங்க அப்பா. 10 பேருக்கு நியாயம் சொல்ற எங்க அப்பா அநியாயமா செத்து போனது நீங்க செஞ்ச சூழ்ச்சியானதா? அவ்வளவு கௌரவமான குடும்பமா இருந்தா உன் தங்கச்சி அவ கல்யாணத்துக்கு முன்னாடியே கண்டவனோட சுத்தி எதுக்குடா கர்ப்பமானா? என் தங்கச்சி அவசரப்பட்டு கர்ப்பமானது கண்டவனோட இல்லடா, அவ கட்டிக்க போற புருஷனோட, அந்த சோழச்சார மகனோட. அப்ப அவங்க ஏன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கல? ஏழைங்களுக்கு எழுதி வச்ச கோயில் மானியத்தை வரதட்சணையா தரல. அது உண்மையா இருந்தா அந்த சோனாசல பையனுக்கும் தங்கச்சிக்கும் கல்யாணத்தை நடத்தி பார்க்கலாம். நடத்தி வைக்கிறேன்டி, நிச்சயம் நடத்தி வைக்கிறேன். எந்த ஜனங்க முன்னால என் தங்கச்சி மேல பழி சுமத்தினியோ, எந்த ஜனங்க முன்னால எங்க அப்பாவோட மானத்தையும் உயிரையும் எடுத்தியோ, அதே ஜனங்க முன்னால என் தங்கச்சி கற்பு கரசி நிரூபிக்கிறேன். அதே ஜனங்க முன்னால உன்னாலதான் எங்க அப்பா செத்து போயிட்டாருங்கிறதையும் நிரூபிக்கிறேன். அதே ஜனங்க முன்னால அந்த சோழாச்சல மகன் கையால என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன். ஏய் ஆட்டோ, உன்னதான் கூப்பிடுறேன். என் ஆட்டோவுக்கு பேச வராது. நான் கூப்பிட்டது ஆட்டோ இல்ல உன்ன. என்ன? வரியா? எங்க போலாம்? என் வீட்டுக்கு. உன் வீட்டுல யாரும் இல்லையா? என் புருஷன் இருக்காரு. உன் புருஷன் இருந்தா கூட பரவாயில்லையா? அப்படின்னா உன் கண்ணுக்கு நான் பலானவமா தெரியறேனா? ராஸ்கல். அம்மா, காலையில ராங் ரூட்ல போய் அற வாங்கிட்டானே. ஆட்டோ என்ன கேஸ் ஏதாவது இருக்கா? 5 வருஷமா இந்த ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஆட்டோ மேல ஒரு கேஸ் கூட கிடையாது. நான் கேட்டது இந்த கேஸ் இல்லையா, அந்த கேஸ். ஓஹோ, அந்த கேஸா? அதோ இப்பதான் இங்க இருந்து போகுது ஒரு சூட் கேஸ். போய் புடிச்சிட்டு போ. பாத்து எப்படி இருந்தது கேஸ்? பெரிய மென்டல் கேஸ் அந்த பொம்பளை. சீக்கிரம் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்து வீட்டுக்கு போ. கேஸ் வருமா? கேஸ் ஏன்பா ஆட்டோ வருமா? அட நீ முத்துக்குமார்ல? நீ சதாசிவாயோட மக ராஜாராம் தானே? நீ எங்க இங்க வந்த? ஒரு முக்கியமான வேலையா வந்த. இங்க ஏதாவது ஒரு நல்ல லாட்ஜ் இருக்கு? வண்டியில ஏறு, நான் கூட்டிட்டு போறேன். வெட்டி அங்க வை. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டா. ஓகே சார். உட்காரும். எப்படி இருக்கு ரூமே? ரொம்ப நல்லா இருக்கு.
முத்துக்குமார், உனக்கு வேலை எதுவும் இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் தங்கச்சிக்கு துணையாரு. நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரி. எங்கண்ணா? மாப்பிள்ளை வீட்டுக்குமா. அண்ணா. என்னம்மா? அண்ணா, அவர் ரொம்ப நல்லவர். அவசரப்பட்டு எதுவும் பேசாதீங்க. உன் கண்ணுல சின்ன தூசு விழுந்தாலும் நான் துடிச்சு போயிடுவேன். அந்த கண்ணுல நான் கண்ணீர் வர விடுவேனா? உனக்கு வேதனையை கொடுக்கிற எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன். மாப்பிள்ளை இல்லாம அவர் அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்காம நிச்சயதார்த்தம் பண்றது எனக்கு சரியா தோணல. இந்த வார்த்தை என் வாயில உருவாகி உங்க வாய் வழியா வந்துடுச்சு. இப்ப மட்டும் தம்பி இங்க இருந்திருந்தா அவரை இழுத்து 2 அறை விட்டு உங்க அஸ்திவாரத்துக்கே வேட்டு வச்சிருப்பாரு. என்ன ஏங்குறீங்க? ஆல்ரெடி தம்பி ராஜாராமன் தங்கச்சி கிட்ட மனச பறி கொடுத்துட்டாரு. அவர் அந்த தங்க பதுமையை விட்டுட்டு இந்த பித்தளை பதுமையை எப்படி கட்டிக்குவாரு? தாலிய கட்டி. ஆட அறிவு கட்ட முண்டம். அந்த தங்க பதுமையை தகரமாக்கி இந்த பித்தளை பதுமைக்கு கோல்டு கோட்டிங் கொடுத்தா என் பையன் மனசு மாறி என் வழிக்கு வந்துருவான். இன்னும் எனக்கு லேட்டு. தாம்பூல தட்டை மாத்திக்கிறது. சுகம். வாங்க வாங்க. நீங்க எம்ஜிஆர் ஆட்டம் எந்தி தருவீங்கன்னு தாம்பூல தட்டை எகிற விடுவீங்கன்னு இந்த லிங்கத்துக்கு முன்னாடியே தெரியும். வாய மூடு. ராஜாராமா, அராஜகம் பண்ண வந்தியா? என் தங்கச்சிக்கு அநியாயம் நடந்த அராஜகம் மட்டும் இல்லடா, உங்க அட்ரஸை அழிச்சிடுவேன். கல்யாணம்னு உன் மகனுக்கு நடந்தா என் தங்கச்சியோட தான் நடக்கணும். இந்த வீட்டுக்கு மருமகள் வந்தா என் தங்கச்சி தான் வரணும். அப்பதான் இந்த வீட்டுக்கு தோரணம் கட்டணும், இந்த வாசலுக்கு மஞ்சள் பூசணும். இந்த நடு வீட்டுல என் தங்கச்சி நடக்கிறப்பதான் இந்த வீட்டுல சுபகாரியம் நடக்கணும். அதை விட்டுட்டு அவ கண்ணுல கண்ணீரை பாக்கணும்னு நினைச்சீங்க, இந்த வீட்டை சுடுகாட மாத்திடுவேன். சேம் டைலாக் என் வாயில உருவாகி அவர் வாய் வழியா சேம் அறை அந்த ராஜாராமனுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன். உனக்கு கொடுத்துட்டேன். இது அட்வான்ஸ் மட்டும்தான் மிஸ்டர். வேலையை முடிச்சதும் இன்னொரு 1 லட்சம் தரேன். ஓகே, என்ன செய்யணும்? டெல் மீ. வேற என்ன? நாளைக்கு எமாவ அமெரிக்காவில இருந்து ஐ லவ் இந்தியா ஐ லவ் இந்தியான்னு பிளேன்ல பறந்து வருவான். இங்க வந்து இறங்குனதா ஐ லவ் மாலத்தி ஐ லவ் மாலத்தின்னு ஸ்ட்ரெயிட்டா அவளை தேடிட்டு போயிடுவான். அப்படி போனான்னா அந்த ராஜாராமன் உண்மையை சொல்லி அவன் தங்கச்சி அவனுக்கு கட்டி வச்சிருவான். அதனால உன் பையன் அவங்கள சந்திக்க கூடாது. சந்திச்சாலும் அந்த பொண்ணை அவன் கட்டிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அவ்வளவுதானே? கரெக்ட், அவ்வளவுதான். சரி, நீ போய் உன் பையனை ரிசீவ் பண்ணி டைரக்டா அவங்க இருக்கிற ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்து. எந்த ரூம்? இதான். கம் ஆன். யார் நீ? என்ன இதெல்லாம்? உன் ரெகுலர் கஸ்டமர். நீ ஒரு வேசி, நான் சுகவாசி. நாங்க சொன்னதை நீ நம்பல, உன் கண்ணால நீயே பாரு. வண்டி எடுங்க. வண்டியில ஏறி மாலதி, என்ன ரூம் எப்படி இருக்கு? என்னமோ நடந்திருக்கு. மாலதி, மாலதி, மாலதி சார், என் தங்கச்சியை பாத்தீங்களா? இப்பதான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க. போலீஸ் அரெஸ்ட்? எதுக்கு? விபச்சாரம் செஞ்சான்னு. என்னடா சொன்ன? இல்ல, ஏன் அவர் அடிக்கிறேன்? என் தங்கச்சி விபச்சாரம் செஞ்சதா சொல்றான். இவனு அந்த வார்த்தையை சொன்னது போலீஸ். முடிஞ்ச அவங்கள போய் அடி. ஒரு கையெழுத்து போடு. உனக்கும் அந்த மகேஷுக்கும் தொடர்பு இருக்குன்னு எழுதியிருக்கேன். பெரிய தண்டனை ஒண்ணும் கிடைக்காது. சும்மா ஒரு நாள் ஜெயில், இல்லைன்னா 100 ரூபா ஃபைன். நீ கையெழுத்து போடலேன்னு வச்சுக்க, உன்னை ஆசையா பாசத்தோட வளர்த்த உன் அண்ணன், உன் மேல உயிரையே வச்சிருக்கிற உன் அண்ணன் நிஜமாவே செத்து போயிடுவான். உனக்கு தேவை அண்ணனா இல்ல கற்பா? ஏய், இவ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டா. இவ அண்ணன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு கொன்னுட்டு வாங்கடா. சரிங்க சார். எங்க அண்ணனை ஒண்ணு செஞ்சிடாதீங்க. நீங்க சொன்னபடி செய்யுங்க. குட். அண்ணன் தங்கச்சி பாசம்னா இப்படிதான் இருக்கணும். இந்த புடி போடு. எவம்மா உன்னை இங்க அழைச்சுக்கிட்டு வந்த பொறுக்கி ராஸ்கல்? நான் தான்.
என்ன முறைக்கிறாரு? லாக்கப்ல வச்சு உதப்பார் போல இருக்கு சார். ஐயோ, அப்படின்னா ஓடி போயிடலாம்டா. பாவி பைய என்ன கொன்னுட்டான்பா. ஆமா உண்மைதான், உன்னை அவன் கொன்னுட்டான். என்ன புரியலையா? அவன் சாகணும் அப்படின்னா நீ உயிரோட இருக்க கூடாது. நீ உயிரோட இருந்தேன்னு வச்சுக்க, அவன் சாக மாட்டான். அதனால ஒரே ஒரு தடவை செத்து போயிட்டு வாமா. என்ன கொன்னுடாத. வா, சொன்னா கேளு. ஏய், இங்க என்ன நடந்தது? ராஜாராம் எஸ்ஐ சாரை கொண்டு தப்பிச்சு போயிட்டான். நீங்க என்ன செய்யணும்? பிடிங்க பிடிங்க, அந்த ராஜாராம் எஸ்ஐ சாரை கொண்டு தப்பிச்சு போறான். விடாதீங்க, அந்த ராஜாராம் பிடிங்க. அவங்க இப்படித்தான் என் மேல குற்றத்தை சுமத்தி எனக்கு தூக்கு தண்டனை வாங்கி தந்தாங்க. என் தங்கச்சிக்கு புருஷனாக வேண்டிய அந்த சோனாச்சலத்தோட மக வசுந்தரா மகளுக்கு தாலி கட்டுறப்ப அதை தடுக்க வேற வழி இல்லாம அந்த பொண்ணோட கழுத்தை தாலி கட்ட ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு வந்திருக்க மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? ஆமா, நீ தாலி கட்டின பொண்ணு வேற யாரும் இல்ல, என் பொண்ணுதான். நீங்க அப்படின்னா வசுந்தரா ஒதுக்கி வச்ச அவ புருஷன். ஆமா, கல்யாணமான கொஞ்ச நாள்லயே அவ திமிரையும் அகம்பாவத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். அடக்கமா இருக்கிற பொண்டாட்டி வேணும்னு நான் விரும்பினேன். ஆனா அடங்கி ஒடுங்கி நடக்கிற புருஷன் வேணும்னு அவ விரும்பினா. அவ தாயானதுக்கு அப்புறமாவது மாறுவாங்கிற நம்பிக்கையோட 2 வருஷம் குடும்பம் நடத்தினேன். 2 பொண்ணுங்களுக்கு தாயாத்தான் ஆனா நான் விரும்பின பொண்டாட்டியா மட்டும் அவன் மாறல. அதனால அவளை விட்டு பிரிஞ்சு வந்து 20 வருஷமா தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அன்னைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குதுன்னு தெரிஞ்சு நாலு அச்சதை போடலான்னு அங்க வந்தேன். அதுக்குள்ள நீ வந்து பலவந்தமா தாலி கட்டிட்ட. இப்போ உன் கதையை கேட்டதுக்கு அப்புறம் உன்ன மாதிரி ஒரு உத்தம எனக்கு மாப்பிள்ளையா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என் பொண்டாட்டி என் பொண்ணுங்களை கூட ரொம்ப திமிராவும் அகம்பாவும் பிடிச்சவளாவும் வளர்த்துட்டா. அவங்க குணத்தை மாத்துறதுக்கு உன் ஒருத்தனால தான் முடியும். மாப்பிள்ளையா இருந்தா அவங்க வேண்டுகோளை நிறைவேற்றுவேன். ஆனா இப்ப நான் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கைதி. சட்டத்துல தூக்கு தண்டனை விதிக்கிறதுக்கு ஒரு செக்ஷன் இருந்தா அதுல இருந்து காப்பாத்துறதுக்கு 10 செக்ஷன் இருக்கு. அதை படிச்சிருக்கிற லாயர்னா நான் உன்னை வெளியே கொண்டு வரேன். என் குடும்பத்தையும் உன் தங்கச்சி வாழ்க்கையை நீ காப்பாத்து. அந்த ஸ்ரீராமச்சந்திரன் தான் உங்களை எனக்கு துணையா அனுப்பியிருக்காரு. நீ இன்னும் ராமா ராமான ராமாயணம் பாடினா வேலை நடக்காது. நீ எடுக்க வேண்டியது ராமாவதாரம் இல்ல, கிருஷ்ணாவதாரம்.